ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றது இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. சேது மீட்டிங்க்கு போகிறதுக்காக குழந்தைய தூக்கிட்டு போகிறாங்க. அப்போ அவங்களுடைய அப்பா இருந்துட்டு மீட்டிங்க்கு எதுக்கே குழந்தைய தூக்கிட்டு போகிறேன், நாங்கள் பார்த்துக்குறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா, குழந்தைய நான் தூக்கிட்டு போகிறேன்ப்பா, ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்குறேன்ப்பான்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிப்பா, பார்த்து பத்திரமா கூட்டிகிட்டு போன்றாங்க. சரின்னு வாங்க. மலர் கூட வராங்கல்லப்பா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பார்த்துக்குறோம் நாங்கன்னு சொல்லிட்டு கூட போயிடுவாங்க. அதுக்கப்புறமா ஊருக்காரங்களுக்கு கால் பண்ணி இது மாதிரி ஒரு மீட்டிங்கில் மாட்டிக்கிடுவாங்க. அதனால குழந்தைங்களால எடுத்துட்டு வர முடியல, ஒரு 2 நாள் மீட்டிங் இருக்கு, முடிச்சுட்டு குழந்தைய கொடுக்குறோன்னுவாங்க. அதுக்கப்புறம் பஞ்சாயத்துக்காரங்க எங்களுக்கு சம்மதம் தான், தமிழ் செல்விக்கிட்ட ஒரு வார்த்தையை நீங்க சொல்லிடுங்கன்றாங்க. சரின்னு சொல்லிட்டு தமிழ் செல்விக்கு கால் பண்றாங்க. யாரு ஃபோன்லன்றாங்க. அம்மா, ராஜாங்க மாமா தான் ஃபோன் பண்றாரு, எடுத்து பேசுன்றாங்க. சொல்லுங்க ஐயான்றாங்க. இல்லம்மா, இந்த மாதிரி குழந்தைய ஞாயிற்றுக்கிழமை நம்ம மாத்திக்க வேண்டியதா இருக்கு, ஆனா இப்போதைக்கு எங்களால வர முடியலன்றாங்க. என்ன சொல்றீங்க? ஆமா, ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ண முடியல, அதனாலதான் நாங்க இங்கே தங்குற மாதிரியான ஒரு நிலைமை ஆயிடுச்சு. ஒரு புதன்கிழமை எடுத்துட்டு குழந்தைய உங்க கையில கொடுத்துட்றமான்றாங்க. இப்ப அவசர அவசரமா வரவும் முடியாது எங்களாலன்றாங்க. தமிழ் செல்வியும் ஒரு பிரச்சனையும் இல்லை, குழந்தை நல்லபடியா இருந்தா போதுன்னு இருக்குன்றாங்க. அவசர அவசரமா எடுத்துட்டு தேவையில்லாம சிக்கல் வேண்டாம், குழந்தைக்கும் அது அலைச்சல். அதனால 2 நாள் குழந்தைய நல்லபடியா பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு 2 நாள் கழிச்சு குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சா போதுன்றாங்க. சரிம்மான்றாங்க. மீனாட்சி பத்திரமா பார்த்துக்கோங்கன்றாங்க. சரி ஓகேன்றாங்க. என்னமாண்டின்றாங்க. அப்புறமா தமிழ் செல்வி சொல்றாங்க, குழந்தைய 2 நாள் அங்க பார்த்துப்பாங்களான்றாங்க. அப்படியே சரிடி, நான் கூட எங்கடி வேண்டான்னு சொல்லிடுவேன்னு நினைச்சேன், உங்களுடைய அம்மா சொல்றாங்க. நான் ஏன் அப்படி சொல்ல போறேன், குழந்தை நல்லா இருந்தா சரிதான்றாங்க. அப்புறமா சேதுக்கிட்டையும் சொல்லிடுவாங்க அவங்களுடைய அப்பா. தமிழ் செல்வி சம்மதம் சொல்லிட்டான்றாங்க. அப்ப 2 நாள் மீனாட்சி என் கூட இருக்க போறப்பா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு சேதுவுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. அதோட இந்த ப்ரமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு டோஸ்ட் வர போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.